காலேஜுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம், ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம். பசங்களுக்கு உண்மையிலே அது எது மோட்டிவேட் ஆகும். ம். ஓகேங்களா? விஜய் அண்ணாவ பார்க்கணுன்றது இன்னும் அதிகமா மோட்டிவேட் ஆகும். கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்கும் பிடித்த நடிகர் அவரு. அரசியல் இல்ல அது தலைவரா இல்ல இருக்கிறதுக்கு அடுத்த இதுல பக்கம். நடிகர்ன்றத விட்டுருங்க. ஆ. இப்போ அப்துல் கலாம் ஐயா இருக்கார் இல்லையா? அவர் என்ன நடிகரா? புரியுது. அவரு நம்மளுடைய இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அது வந்து ஒரு மனிதரோட ஆளுமை. ஆ. அந்த ஆளுமைக்கு தான் அவங்க கிட்ட நம்ம மேக்னெட்டா அட்ராக்ட் ஆகும். கண்டிப்பா. ஓகேங்களா? அது வந்து நடிகர்ன்றதுனால மட்டும் கிடையாது. இங்க அது நடிகர்ன்ற ஒரு விஷயம் வந்தனால நான் இத சொல்றேன். இவர் ஒரு 3 வருஷமா அத பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியுது. அஃப்கோர்ஸ் 3 வருஷமா அது வெளிய தெரியுது. ஒரு பெரிய மண்டபம் எடுத்து அத வந்து ஒரு ப்ராப்பரா செட்டப்பா பண்றனால. ஆமா. அதுலயும் பாத்தீங்கன்னா, இந்த கடந்த 3 வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த 3 இயர்ல எவ்வளோ அட்வான்ஸ்டா 3 தடவ பிரிச்சு பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து நெறைய விஷயம் கொண்டு வந்திருக்கு. ஆனா இது வந்து 30 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஓகே. ஆனா வந்து எல்லா தடவும் கன்டினியூஸா நடந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில வருஷம் விட்டு போயிருக்கு. ஆரம்பத்துல நடக்கும்போது மாநிலத்துல முதல் மதிப்பெண் வாங்குனவங்க இருந்தாங்க. அந்த மாரி அதுக்கப்புறம் மாவட்டங்கள் ஆச்சு. இப்போ தொகுதியில 3 பேர் வரைக்கும் வந்திருக்கு. ஆமா, ஆமா, ஓகேங்களா? ஆமா.